ஆமே. இந்த பிரஸ் ஒவ்வொருவரையும் அப்படியே உட்கார்ந்து நேரம் கழிச்சு ஒருவேளை நீங்க இடத்துல எல்லாரும் அழகு அன்புடைய மகத்துவ உள்ள பிரஸ் தேங்க்யூ. ஒவ்வொருவரையும் ஆளுகை ஆமே. அவியானவரே, வாய்களை திறந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவான். இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர், ஒரு ரட்சகர், ஒரு மீட்பர், ஒரு தகப்பன் உண்டு, ஒரு ராஜா உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஹல்லேலூயா, ஏமாற்றங்கள் உண்டு, ஹல்லேலூயா, எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாத சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடும் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். அந்த கிறிஸ்துவின் ஜீவன் இந்த மாலை நேரத்தில் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவின் ஜீவன் இந்த மாலை நேரத்தில் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஓ ரகம சந்தலபதியா தரரபோதியா தலபோ ரகம சந்தலபோதியா. ஒரு புதிய பலன, ஒரு புதிய பலத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆவியானவரே, ஆவியானவரே, glorify your name. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த கிறிஸ்துவின் வார்த்தைகள் எங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, ஹல்லேலூயா, உலர்ந்து போனவைகளை உயிர்ப்பிக்கட்டும், உலர்ந்து போனவைகளை உயிர்ப்பிக்கட்டும். மரித்து போய் உலர்ந்து போய் சாத்தியமில்லை என்று சொல்லுகிறதான காரியங்கள் எங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுவதாக, எனக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுவதாக, என் சூழ்நிலையில உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களோ ஒருவரையும் ஆளுகை செய்வீராக. ஓ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே. ஓ, ஊற்றுவீராக, ஒவ்வொருவரும் நடுவிலே ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. உலர்ந்து போனவைகள் இந்த மாலை நேரத்தில் உயிர்ப்பிக்கப்படட்டும். கிறிஸ்துவின் ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையினாலே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் வல்லமையினாலே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே செயல்படுவதாக, எங்களுக்குள்ளே செயல்படுவதாக. எங்களுக்குள்ளே உலர்ந்து போயிருக்கிற நிலைமைகளுக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வரட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வரட்டும். எந்தெந்த பகுதியிலே ஆண்டவர் ஒரு பலன் தேவையோ ஒரு பலன் இறங்கி வருவதாக. எந்தெந்த இடத்துல நம்பிக்கையற்று இருக்கிறோமோ ஒரு நம்பிக்கை இந்த மாலை நேரத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு வரட்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு வருவதாக. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. ரமம ஷந்தலபதியாந்தரரரபா. Glorify your name, O God. இதே மேல நம்ம வாசிப்பது போல நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படிக்கு நான் உங்கள் மேல் வைத்திருக்கிறதான நினைவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர். நல்ல விடுதலையோடு அடுத்த ஒரு 2 நிமிஷம் கைகளை தட்டி விடுதலையோடு வாய்களை திறந்து hallelujah, yes yes yes, hallelujah, amen. Go on and praise him, go on and praise him. எல்லாரும் worship team எல்லாரும் மைக்ல praise பண்ண ஆரம்பிங்க. Hallelujah. Worship team மைக்ல praise பண்ணுங்க. Hallelujah, hallelujah. அந்நிய பாஷையில பேசி, come on, hallelujah, hallelujah. நல்ல வாய்களை திறந்து go on and praise him. Rakama shandalabo rema koroyatelabo diyantararabadiyantara lamama sandalabadiyantara. Worship team மைக்ல praise பண்ணுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி நல்ல சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஒரு துதியின் பெருந்தொனி கேட்கட்டும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரத்தில் வெற்றி குரல் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஜெய குரல் கேட்கப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் ஒரு ஜெயத்தின் சத்தம் கேட்கப்படுவதாக. சத்துரு தோற்கடிக்கப்படுவதாக. சத்துருவின் சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே மாத்திரமே
இயேசுவின் நாமத்திலே மாத்திரமே, இயேசுவின் நாமத்திலே மாத்திரமே, இயேசுவின் நாமத்திலே மாத்திரமே. ஹல்லேலூயா. முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக. ரமம சந்தலபதியாதே ரெகெமியாந்தலபதியாந்தே ரரரபோ ரெமா சோகோரோயாந்தலபதியாந்தரரரபோ. In the name of Jesus, every act, hallelujah, hallelujah, every darkness, God, we intercept, oh God, hallelujah, every path of darkness, every arrows that comes from the hell, in the name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே எல்லா பிசாசின் சக்திகள், அந்தகார கிரியைகள், எல்லா பொல்லாத ஆவியின் சக்திகள் செயலிழந்து போவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே, எங்கள் நடுவே உண்டு. நல்ல கைகளை தட்டி எஸ் எஸ் பிரைஸ் ஹிம். நல்ல விடுதலையோடு இன்னும் போதாது, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. come on worship team, praise him, hallelujah. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஒரு புது பலன் இறங்கி வரட்டும். இந்த மாலை நேரத்தில் தேவன் நம்மை நிரப்புவாராக. ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். ஹல்லேலூயா. எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை விடுவிக்க வல்லவர், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை நடத்த வல்லவர், அவர் எங்களை சுமக்க வல்லவர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன் இதுவரைக்கும் நடத்தினவர். ஹல்லேலூயா. இந்த 12 மாதங்கள் எங்களோடு கூட 2024ல God has been gracious, God has been so faithful, he's been faithful. ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவனாய் இருந்து வந்திருக்கிறார். இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் சுமக்க வல்லவர். மமா ஷந்தலபோதியாந்தே ரெகெமியாந்தலபோதியாந்தரரரரரபோ ரெமமா ஷந்தலபோதியாந்தரரரரபோ. Hallelujah. Glorify your name, O God. We look to you, Jesus. ஆவியானவரே, உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். Hallelujah. Oh yes Lord. Amen. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. Thank you, Jesus, Lord. Hallelujah, hallelujah. Thank you, Father. எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்து வீடும், எங்கள் சபைகளில் நம்புறவங்க கைகளை உயர்த்தி எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டும். என் ஆவில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். சோர்ந்து போய் இருக்கிற உள்ளமே ஹல்லேலூயா கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு எழுப்புதல். Can we sing that again? எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்து வீடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி வீடும், எங்கள் தேசத்தின் கட்டுகள் உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது.
அவைகளில் ஒன்றாக வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு விசை கூட இந்த ராத்திரி வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் கண்களை நோக்கி இருப்பது போல God will look to you. Daddy, இறங்கி கிரியை செய்வீராக. We need you, God. We cannot make it to the other shore without you. நீங்கள் இல்லை ஆண்டவரே, நாங்கள் எதையும் செய்ய முடியாது. சொன்னாருடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இந்த மாலை நேரத்தில் ஒரு பூரண பலன் எங்களை நிரப்பட்டும். கையை உயர்த்தி கேட்கலாமா? எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ஆண்டவரே. பலவீனத்தில் பலன் விளங்கிவிடும். கிருபை என்றும் எனக்கு போதும். போதும் உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஆவியானவரே, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. We thank you, Lord. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் நம்புறவங்க கையை உயர்த்தி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு பலன் இறங்கி வரட்டும். எரிகோவின் மதில்கள் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் பாடுங்க, மறுபடியும் பாடுங்க. யோர்தானின் நம்பிக்கையோடு யோர்தான்கள் விலகட்டும். தடையாய் இருக்கிறதான எரிகோக்கள் தகர்க்கப்படுவதாக. தடையாய் இருக்கிறதான எரிகோக்கள் தகர்க்கப்படுவதாக. இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒரு நல்ல செய்தியை தம்முடைய பிள்ளைகள் கேள்விப்படுவது உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. முகத்தை பார்க்கணுமே ஆவியானவரே. Thank you, Father, Lord. ஒவ்வொருவருடைய நடுவில் கிரியை செய்வீராக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும். நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படிக்கு உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவை அறிந்திருக்கிறேன். யாவையும் செய்பவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவா ஈரே, டாடி, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில். எத்தனை பேர் அந்த நிலைமையில இருக்கிறீங்க? மாமா சந்தலபோதியா தரரரபோ, முடியாதையா பராக்கிரமம் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். விசுவாசிக்கிறங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Not by might, not by power, but by thy Spirit, oh God. Let your Holy Spirit come upon. We thank you, பலத்தாலும் அல்ல. Yes, Lord. You can do it, oh God. You can do it, oh God. நீர் அதை செய்து முடிக்க முடியும். விசுவாசிக்கிறோம், நம்புறோம் ஆண்டவரே. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை It's you as promised. I have plans to prosper you, not to harm you. Hallelujah. Plans to give you a great future. And we want to thank you. Only you can do that, oh God. Only you can do it, oh God. This evening we put our trust and our confidence in you. எங்கள் நம்பிக்கையை உன் மீது வைத்திருக்கிறோம். இயேசுவே, எல்லாமே செய்து முடிப்பீர். என்னில் நற்கிரியை துவங்கினவர், கிறிஸ்துவின் நான் மட்டும் செய்து முடிப்பீர். நம்புறீங்களா? என்னில் நற்கிரியை துவங்கினவர், கிறிஸ்துவின் நாள் மட்டும். மறுபடியும் பாடுங்க. என்னில் நற்கிரியை. என்னில், இந்த சபையில கர்த்தர் எதை செய்ய துவங்கினாரோ பாதியில விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. பாதியில விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு சொல்லியிருப்பா, ஆமென். காதுல வந்து இது சாத்தியம் இல்லை, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க நம்பிக்கையோடு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தா சாத்தியம் இல்லாதது போலதான் இருக்குது, ஆனால் நாங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர். எங்கள் ஆண்டவர் பெரியவர், எங்கள் மீட்பர் பெரியவர்.
எங்கள் ரட்சகர் பெரியவர். My God is great. My God is wonderful. My God is marvelous. And tonight there is nothing impossible. உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. எங்களில் நற்கிரியை துவங்கினவர், கிறிஸ்துவின் அந்த நாள் பரியந்தம் நடத்தி முடிக்க வல்லவர், நடத்தி முடிக்க வல்லவர். கைகளை தட்டி சொல்லுங்க, நடத்தி முடிக்க வல்லவர். We believe, we believe, we believe, we believe. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறவரை நான் என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் ஆராதிக்கிறோம். அறிந்திருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்கிறோம். நீ செய்து முடிக்க வல்லவர். சொல்லுங்க, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். என் குடும்பத்தில் எதுவோ, என் ஊழியத்தில் எதுவோ, எங்க வாழ்க்கையில எதுவோ உடைஞ்சு போன தரிசனமா இருக்கலாம், உடைக்கப்பட்ட திட்டமா இருக்கலாம், உடைக்கப்பட்ட உறவுகளா இருக்கலாம், உடைக்கப்பட்ட சரீரமா இருக்கலாம், ஹல்லேலூயா, உடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். சகலவற்றையும் செய்ய வல்லவர். அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் விடுதலையோடு, விடுதலையோடு நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா அறிக்கை செய்க. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். You are able, you are able, you are able, you are able. In the name of Jesus, Lord. Rakamashe lebarase tererabo. In the name of Jesus, in the name of Jesus. Yeshuவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை இந்த மாலை நேரத்தில் பேசுகிறோம். ஹல்லேலூயா, உங்க நாமம் உயரணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இந்த மாலை நேரத்தில் உயர்த்தப்படட்டும். இயேசு உயர்த்தப்படுவாராக. மாம்சம் வெளிப்பட வேண்டாம், மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கும், ஆவியோ உயிர்ப்பிக்கும், ஆவியோ எங்களை உயிர்ப்பிக்கும். கைகளை தட்டி சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே, அவருடைய பலன் எனக்குள்ளே, அவருடைய ஜீவன் எனக்குள்ளே, அவருடைய சுவாசம் எனக்குள்ளே, அவருடைய சுவாசம் எங்களுக்குள்ளே. மரித்து போனவைகள் இயேசுவின் நாமத்திலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. கைகளை தட்டி, கைகளை தட்டி. எஸ், பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக, பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக, பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக. உலர்ந்து போன தரிசனங்கள், உலர்ந்து போன தரிசனங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவருக்காக ஒரு சேனையாய் எழும்புவதற்கு, கிறிஸ்துவுக்காய் சேனையாய் எழும்புவதற்கு, ஒரு சேனையாய் எழும்புவதற்கு, ஒரு சேனையாய் எழும்புவதற்கு உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. Ragamashandalabo leba mama, revive us, oh God, revive our souls, revive our spirits, oh God, revive our visions, revive our prayer lives, revive our walk with you, oh God. Hallelujah. Revive our Bible reading, revive our meditations, oh God. Let us move forward, oh God. Every stagnation, in the name of Jesus, my God, will remove it, oh God. இயேசுவின் நாமத்திலே எல்லா தேக்க நிலை, எல்லா மந்த நிலை, இயேசுவின் நாமத்திலே அசதிகள், ஹல்லேலூயா, சத்துரு கொண்டு வந்த அசதிகள், இயலாமை, இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக, வேறறுக்கப்படுவதாக, வேறறுக்கப்படுவதாக, வேறறுக்கப்படுவதாக.
உம்முடைய சுவாசம் எங்களுக்குள்ளே, கிறிஸ்துவின் சுவாசம், அந்த ரூவா காற்று எங்களுக்குள்ளே. சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள், உங்க நாமம் உயர்த்தும் போது சிறைச்சாலை சங்கிலிகள், உங்க நாமம் சிறைச்சாலை சிறைச்சாலை. Every prison doors you will remove it to God. Every closed doors. Hallelujah. கூப்பிடுங்க இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி அந்த நாமத்தை இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். மேன்மை அடையணும். ஆடுவே ஆடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Oh yes Lord. Thank you Father Lord. நாமம் உயரணும். 12வது மாசத்துல வந்திருக்கிறோம். இன்னும் சில நாள்ல இந்த வருஷம் முடிய போகுது. இன்னும் காற்றினாலே என் படகு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில ஒருவேளை நான் இருப்பேனா? நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் சகலமும் சாத்தியமாகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி இயேசுவே. உயர்த்தும் போது கண்மலை Sing it again. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் இயேசுவின் நாமத்திலே வழி திறக்கட்டும். வழி திறக்கட்டும். கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். வழி திறக்கட்டும். ஆண்டவரே, நாமம் உயர்த்தும் இந்த இரவு வழி திறக்கட்டும். One more time. பெருங்காற்று இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கூப்பிடுங்க இயேசுவே. உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே. We thank you Lord. அல்லேலூயா. கூப்பிடுங்க இயேசுவே இயேசுவே. Thank you Jesus. இயேசுவே இயேசுவே. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை. நீங்க பாடுங்க உங்க சத்தத்தை உயர்த்தி. ஆடுவே பாடுவோம்
அல்லேலூயா. உங்க நாமம், உங்க நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்படுவாரா? அடையணும் பாடுவே. அதற்காக தான் இவ்வளவு பிரயாசம் ஆண்டவரே. அல்லேலூயா. Hallelujah, Hallelujah. Amashanda la bodia terera. Daddy, we bless you, Daddy. Hallelujah. We glorify your name. Hallelujah. 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 Amashanda la bodia terera. Hallelujah. Yeshua, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் பாடுங்க. இன்னொரு முறை கூட இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். Hallelujah. Thank you, Father Lord. Glorify your name. Hallelujah. உங்க நாமம், உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும் ஆடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேரங்கள் அணுகிடாது. அதுதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள் சந்தித்தார்கள். ஒருவேளை இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். நம்ம போகிற பாதை பயங்கரமான நெருக்கடியான பாதையா இருக்கலாம். ஆரம்பத்தில் சொன்னது போல இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் நமக்கு தைரியம், அதுதான் நமக்கு பலன். நல்ல கைகளை தட்டி. That is the strength. He is with us. யோசுவா பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. அதுதான் சொன்னார், பலம் கொண்டு திடமனதாயிரு. Hallelujah. Be strong and be courageous. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பயந்திருந்த நிலைமையில நடக்குமா நடக்காதா, போகுமா போக மாட்டோமோ, அந்த நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாய். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. பலம் கொண்டு திடமனதாய். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மை கொண்டு செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டார்னா அதை எப்படியும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தா நடப்பது சாத்தியம் இல்லை என்றுதான் யோசிக்க தோணும். ஆனா உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் எப்போ ஒரு காரியத்தை சொல்லுவேன், if the vision is from God, the provision will always be there. ஹல்லேலூயா. தரிசனம் அவர்கிட்ட வந்துச்சுன்னா அதற்குரிய வழியும் அவரிடத்திலிருந்து வரும், அதற்குரிய வாசலும் அவர் திறப்பார். நம்புறவங்க எப்படியும் செய்வாருங்க. ஹல்லேலூயா. எப்படியும் செய்வார், எப்படியும் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிற விதத்துல நடக்கும் நினைச்சோம்னா தோற்று போவோம். ஹல்லேலூயா. நடக்காது, வித்தியாசமா செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சில பிளான், சில திட்டங்கள்லாம் நம்ம போட்டிருப்போம், இப்படி நடக்கும், இந்த மாதிரி செய்வார். ஆண்டவர் அப்படியே டோட்டலா பிளானையே மாத்தி வேற விதத்துல செய்வார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, ரெண்டு கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க.
சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் நீ நடக்க கவனம் உள்ளவன். அதுதான் ரொம்ப கீ. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்ததாளர் எப்படியும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தனத்துல நம்ம யாரும் நடக்காதபடிக்கு. The next line, God says, just like my son Moses walked in my ways. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்தபடி எல்லாம் நீ செய்வதற்கு கவனம் உள்ளவனாயிரு. எல்லா நிலைமையிலும் செய்வதற்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு கவனம் உள்ளவனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள். சொல்லுங்க பார்க்கலாம். வலது கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் புத்திமானா நடக்கணும். ஆண்டவரே வலது கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் புத்திமானா. சின்ன பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்தி நான் புத்திமானா நடக்கணும். மதீனமா நடக்கக்கூடாது ஆண்டவரே. மதீனமா நடந்து உங்க நாமத்திற்கு இழிவான பேரை நாங்க கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா எத்தனையோ நம்மை சுற்றி எத்தனையோ பயங்கரங்கள், எத்தனையோ சத்ரு, ஹல்லேலூயா, எத்தனையோ பேரை கவிழ்க்கும்படியாய் திட்டங்களையும் ஹல்லேலூயா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறதான நிலைமையில ஆண்டவரே நாங்க மதீனமா நடந்து தேவ திட்டத்தையும் தேவ அழைப்பையும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணத்தையும் நாங்க கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே. வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பங்களை பாதுகாப்பீராக, எங்கள் ஊழியத்தை பாதுகாப்பீராக, எங்கள் தரிசனங்களை பாதுகாப்பீராக, எங்கள் சபைகளை பாதுகாப்பீராக. கையை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கம் ஆன், எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க பலத்துல நாங்க ஓடணும்னு நினைச்சோம், அறிவு, திறமை, தாளந்து, சாதுரியம், ஹல்லேலூயா, இதெல்லாம் எங்களை காப்பாத்து நினைச்சு ஹல்லேலூயா ஓட்டாண்டியா போய் நாங்க நிக்க கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் இல்லனா, உங்க கிருபை மாத்திரம் இல்லனா, உங்க தயவு மாத்திரம் இல்லனா, உம்மை மாத்திரம் நாங்கள் எல்லா நேரத்திலும் எல்லா நிலைமையிலும் சார்ந்திருக்க அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. ஆமென். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு சொல்றார். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. Do not depart. ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம், அதுதான் கீ. நிறைய நேரத்தில் வெறும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிறோம். இது நடக்கும், அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. நான் அவர் வார்த்தையின்படி செய்யாத பட்சத்திலே இவைகள் ஒரு நாள் என் வாழ்க்கையில நிறைவேறுவது இல்லை. We cannot see, hallelujah, unless I learn, unless I choose to walk according to the word of God. Hallelujah. சில நேரத்தில் தாமதமா இருக்கும் சார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நடக்கலையேன்னு யோசிப்பது போலதான் இருக்கும். ஆனா அவருடைய நேரத்தில் அழகா செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. சொல்லிட்டார்னா அந்த ஆண்டவர் செய்து முடிப்பார். நம்புறவங்க கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்துல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வேற ஒண்ணும் இல்லை. நியாயப்பிரமாணம் ஆண்டவருடைய வார்த்தை. பைபிள் வச்சிருக்கிறவங்க பைபிளை உயர்த்தி ஹல்லேலூயா, வேதத்தை உயர்த்தி பைபிளை உயர்த்தி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடப்பதற்கு எல்லாரும் ஒரு நிமிஷம் பைபிளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? Many times we fail, Daddy. எத்தனையோ முறை ஆண்டவரே நாங்க தவறுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ முறை தவறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. 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 ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி ஹல்லேலூயா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நடப்பதற்கு சபையா, குடும்பமா, தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரே எங்க பிள்ளைகளும் ஹல்லேலூயா எங்க சந்ததியும் இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு ஓ எஸ் லோ. சிலர் கலைச்சு போய் நிக்கிறாங்க ஆண்டவரே. சோர்ந்து போய் எலியாவை போல போதாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவோ குடும்பங்கள் உண்டு, நிலைமைகள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு ஹல்லேலூயா. போன முறை ஆண்டவர் காகத்தை கொண்டு வந்து போஷித்தார். இந்த முறை எலியா படுத்திருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் காகத்தை கொண்டு வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவதூதன் வந்து சொல்றான் ஹல்லேலூயா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், நீ போக வேண்டிய தூரம் ஹல்லேலூயா வெகு தூரம். ஹல்லேலூயா. விட்டு விடாதே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியம் என் வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேவ திட்டத்தை நான் இழந்து நிக்கிறேன் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. இந்த வழி திறக்கல, இதோடு முடிஞ்சிச்சு. ஆண்டவர் என்ன மறந்தாரோ கைவிட்டாரோ இல்லை. அல்லேலூயா. அந்த ஆற்றங்கரையில அப்படிதான் அழுதுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. பாபிலோனிய தேசத்துல banks, on the river banks, God has forgotten, God has left us. I want to tell you, God has not forgotten. ஆண்டவர் உங்களை மறக்கவும் இல்லை. அதனால தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் சிலரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு, இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஹல்லேலூயா. நான் மோசையோடு, ஹல்லேலூயா, I did not plan, ஹல்லேலூயா, நான் பிளான் பண்ணல, ஹல்லேலூயா, ஆமென். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் வாக்கு பண்ணுகிறார், நல்ல விடுதலையோடு. Yes, 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 go over and praise him. As I was with Moses. ஆனா மோசே என் வழியை விட்டு விலகாம உத்தமத்தில் நடந்தான். ஹல்லேலூயா. யோபு பக்தியுள்ள ஒரு நீதிமானாய் இருந்தான். நோவா ஒரு நீதிமானாய் இருந்தான். கையை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை விட்டு மாத்திரம், ஹல்லேலூயா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஆமென். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தோடு கூட ஒரு கண்டிஷனையும் ஆண்டவர் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு கமாண்டி, ஒரு கட்டளையும் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ கவனமாயிரு. ஹல்லேலூயா. சபையே, இந்த மாலை நேரத்தில், இந்த நாட்களை, இந்த கடைசி நாட்களை கவனமாயிரு. எது கிடைக்குதோ இல்லையோ, எது வருதோ இல்லையோ, கதவு திறக்குதோ இல்லையோ, ஹல்லேலூயா, நீ என் வார்த்தையில உத்தமமா நட, என் வார்த்தையில உண்மையா நட. ஹல்லேலூயா. For some of us this evening, this is a strong word God is speaking into our lives, even for me. Hallelujah. Walk according to the word of, hallelujah, God. Hallelujah. For I will sustain, for I will guide you, for I will lead you, for I will strengthen you. Hallelujah. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்வதற்கு கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அடுத்தது, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்ப தெரியுங்களா? இந்த வார்த்தை எனக்குள்ளே, இந்த வார்த்தையை நான் வாசிச்சு இதன்படி நடப்பதற்கு என்னைக்கு முயற்சி செய்கிறேனோ. வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்க கேட்கிறோம். இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் நமக்கு பிரசங்கத்திற்கு பஞ்சம் இல்லை. ஆனா எதை கேட்கிறோம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த இடத்துல இருந்து செய்தி வருது? I always say, stick to your church. நீங்க இருக்கிற சபையில உண்மையா இருங்க. ஹல்லேலூயா. உத்தமம் உள்ள ஒரு ஆளா இருங்க. ஹல்லேலூயா. கடைசி பரியந்தம் இந்த சபையில நான் நிலைச்சு நிற்பேன். வலது கையை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்து நான் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவேன், வசனத்தை மேய்ந்து கொள்ளுவேன், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் படி நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். God, we need you, Lord. We need you, God. Without you we cannot make it, oh God. Without you we cannot make it, oh God. Hallelujah. நான் அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. சபையே, Glory Tabernacle சபையே, இது நடக்கல அது நடக்கலன்னு சோர்ந்து போய் கவலையுற்று ஆண்டவர் விட்டு விட்டு போயிடுவாரா? இல்ல, அவள் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ஆமென்.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படிக்கு உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவை நான் அறிந்திருக்கிறேன். அவர் மறக்கல. நம்ம மறந்து போனாலும் ஹல்லேலூயா, மறக்காத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. மறக்காத ஹல்லேலூயா, நம்மிலே துவங்கின நற்கிரியைகளை ஹல்லேலூயா அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். He who has begun the good work in us. மனுஷன் தான் பாதியில விட்டுட்டு போவான். நான் அதை பேசுவதற்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சிக்லாகை குறித்து ஆண்டவருக்கு சித்தமானால் காலை நேரத்தில் I will speak about that. பாதியில வந்த உறவெல்லாம் பாதியிலேயே போயிடும். Not everybody will stay with us, pastor. கடைசி வரைக்கும் நம்ம தரிசனத்தோடு சில நேரத்தில் எல்லாருமே இருப்பாங்க இல்ல. Some may leave. We need to bless them and send them away. But there will be faithful people that God gives. Amen. 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 ஆனா நம்மில் நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் அந்நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிக்க வல்லவராயிருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றார், நீ பலம் கொண்டு தினமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Always remember, wherever you step in, எங்கெங்க போறோமோ, எந்த இடத்துல என்ன செய்யறோமோ, கர்த்தர் அங்க உண்டு. என் ஆண்டவர் என்னோடு கூட உண்டு, என் இரட்சகர் என்னோடு உண்டு, என் மீட்பர் எங்களோடு கூட உண்டு. நாங்கள் தனிமையில் அல்ல. You are not alone, church. You are not alone. You are not alone. சபையே, நீ தனிமையில் அல்ல. உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட உண்டு. உபாகமம் 29:9 இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு, நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றாரு. இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை, வா, இட்ஸ் a covenant word. உடன்படிக்கை நம்மோடு கூட இதன் மூலமா தான், இந்த வார்த்தையின் மூலமா தான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இந்த வார்த்தையை ஹல்லேலூயா வாசிப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, இதை கை கொண்டு, இதை என் வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்தி அவைகளின்படி, எவைகளின்படி, இந்த வார்த்தையின்படி நான் செய்வதற்கு. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவர் ஐடியா கொடுத்தாரு. கார்பரேட் வேர்ல்ட்ல இன்னைக்கு நிறைய சபைகளில் கார்பரேட் ஐடியாஸ் தான் நிறைய செயல்பட்டு கொண்டிருக்கு. Eventually we will fail. But any ideas that come from heaven, பரலோக திட்டங்கள், பரலோக தரிசனங்கள், ஹல்லேலூயா, தாமதமாகும் ஒருவேளை, ஹல்லேலூயா, ஆனா அது தோற்று போகாது. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சில நேரத்தில் அது தாமதமாகலாம், ஆனா அது தோற்று போகாது, தோற்று போகாது. சரியான நேரத்தில் அது நடக்கும். ஆண்டவர் அதை செய்து முடிக்க வல்லவர். ஆமென். எலியா சொல்றான், போதும் ஆண்டவரே. அதுக்கு முந்தின சாப்டர்ல பெரிய ஜாம்பவான் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்போ அப்பம் புசி. 2 முறை வந்து தூதன் வந்து சொல்றான், எழுப்பி சாப்பிட்டு எழுப்பி. ஏன்னா there are people that are waiting. ஆசகேல், யெகூ, எலிசா 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நீ போய் அபிஷேகம் பண்ணு, உன் வேலை இன்னும் முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையில நான் செய்ய வேண்டியதான வேலை இன்னும் முடியல, இன்னும் முடியல. நான் உங்களை கொண்டு செய்வேன், நான் சொன்னதை நான் நிச்சயமா செய்து முடிப்பேன். உங்களை கொண்டு செய்வேன், நான் சொன்னதை நிச்சயமா செய்து முடிப்பேன். நம்புறவங்க நல்லா 2 நிமிஷம் கைகளை தட்டி விடுதலையோடு, come on, come on worship team, praise him, hallelujah. நல்ல விடுதலையோடு சத்தத்தை உயர்த்தி, மக்கோரோ சந்தலபோ, in the name of Jesus, hallelujah. தரிசனம் தந்தவர் அவர், அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர்.
அவர் செய்து முடிக்க வல்லவர், அவர் செய்து முடிக்க வல்லவர். என்னை கொண்டு செய்து முடிப்பார், என் வழியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்னில் நற்கிரியைகளை துவங்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கொண்டு அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல விடுதலையோடு praise him, praise him. We thank you Lord, we thank you Lord. எலியாவை போ வனாந்தரத்தில் கலைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். ரெண்டு கைகளை உயர்த்தி எலியாவை போ வனாந்தரத்தில் கலைச்சு போய் நிற்கிறாங்க. ஆண்டவரே, கலைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி எலியாவை போ இயேசுவே. Thank you Lord. போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி. ஒரு மன்னா இறங்கி வரட்டும், ஒரு மன்னா இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கி வருவதாக. உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம் இறங்கி வரட்டும், உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம் இறங்கி வரட்டும். உலர்ந்து போனவைகள் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். களைத்து போய் அமர்ந்து விடாதே, படுத்து விடாதே, சோர்ந்து போகாதே. எழும்பு, எழும்பு, எழும்பு. நடக்க செய். ஓ பலன் தாரும், பலன் தாருமே, பலன் தாருமே இயேசுவே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தான் நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், பலன் தாருமே இயேசுவே. Thank you Father Lord. பலன் தான் என்னை நடத்திடுமே, பலன் தான் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. இடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ தாங்கிடுமே. பலனில்லா, பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து அரே, என்னை நீர் we ask for that strength of God. திடனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் கைகளை உயர்த்தி எந்த பலனே, எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். பாடுவோம், எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே.
சங்கமம் 31:6 நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். யோசுவாவை பார்த்து பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில் ஆண்டவர் சொன்னாரு. அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 17வது வசனத்துல, அப்ப ஜனங்கள் எல்லாரும் எழும்பி சேர்ந்து சொல்றாங்க, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். A new leader. ஆமென். நாங்க எப்படி மோசேக்கு செவி கொடுத்தோமோ, மோசே கூட நின்னோமோ, அவங்க சொல்றாங்க நாங்களும் உம்ம கூட நிற்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல இப்ப ஜனங்கள் சொல்றாங்க உம்மோடும் இருப்பாராக. நம்ம ஒன்று சேர்ந்து நாம் கடப்போம், ஒன்று சேர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிப்போம். கைகளை தட்டி சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையும் வந்துச்சு. அதே நேரத்தில் ஜனங்களும் சொல்றாங்க, நாங்க மோசேக்கு செவி கொடுத்தது போல உங்களுக்கும் நாங்க செவி கொடுப்போம். மோசேயோடு கர்த்தர் இருந்தது போல உம்மோடு கூட இருப்பாராக. ஒன்று சேர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம், சில நாட்கள் இருக்கிறது. தேவ திட்டம், 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. எது முடிக்கப்படலையோ இந்த வருஷத்துல, ஆண்டவரே, இந்த 31ஆம் தேதி இரவு வருவதற்கு முன்பாக ஹல்லேலூயா, அந்த கதவு திறக்கப்படுவதை எங்கள் கண்கள் காண உதவி செய்வீராக. அந்த கதவு திறக்கப்படுவதை எங்கள் கண்கள் காண உதவி செய்வீராக. Let our eyes will see that, oh God. கைகளை தட்டி ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்கொள்வதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என் மகனே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்கொள்வதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என் மகனே. கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். கலங்காதே, ஆண்டவர் சொல்றார்ல, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். கலங்காதே, எல்லாம் சொல்லுங்க, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். இந்த வார்த்தையை நம்புற எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உடைய சூழ்நிலை எவ்வளவு நிர்பந்தமாய் எப்படி எல்லாம் இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உடைய சூழ்நிலை அறிந்தவர். இன்றைக்கு இந்த நேரத்துல இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை நீ கேட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றது அதுதான், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அதுதான் இந்த ராத்திரியில இந்த நேரத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லி கொண்டிருக்க, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன். இந்த மாதத்துல எந்தெந்த காரியத்தை செய்ய இருக்கிறாயோ, இல்ல இந்த நாட்கள் எதெல்லாம் நீ தீர்மானிச்சிருக்கிறையோ அதெல்லாம் செய்யும்படிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆனா ஒண்ணு, நீ என்னை விட்டுறாத, என்னை விட்டு விலகாமலும் என்னுடைய வாக்குத்தத்தத்தையோ நான் சொல்லியிருக்கிற
கட்டளைகளை நீ மறவாமல் என்னையே பிடிச்சு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதை எனக்காய் செய்வார் என்று சொல்லி நம்பி நீ அதை மாத்திரம் பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தீனா, கர்த்தர் உனக்கு எதை செய்யணுமோ அதை உனக்கு செய்வார். ஆண்டு சொல்ற, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நாம ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி நினைச்சிட்டு இந்த வருஷத்தை முடிச்சிட்டா போதும், இல்ல இந்த வாரத்தை முடிச்சிட்டா போதும் நினைச்சிருப்பீங்க. நான் ஆண்டு உன்னை பார்த்து சொல்றேன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். You have to travel long distance. Sometimes you think, oh, this is enough, இது போதும் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால்தான் இந்த வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. உன்னை நீயே உயிர்ப்பித்து உன்னை நீயே புதுப்பிச்சு இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே நீர் பலனை தருகிறவர், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை தருகிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருகிறவர். ஏன்னா அவர் புது பலனை தருகிறவர். கழுக போல நீ சட்டைகளை அடித்து பறக்கிறது உனக்கு பலனை தருகிறவர். அதனால உனக்கு பலன் தருவார், உனக்கு நம்பிக்கை தருவார். உனக்கு சத்துவமே இல்லைனாலும் செய்யவே முடியாது என்று நீ யோசித்து கொண்டிருப்பாய் என்றால் உனக்கு சத்துவம் தருவார். கர்த்தர் சொல்றார், பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால நீ பயப்படாதே, உன்னுடைய காரியத்தை நான் செய்து முடிப்பேன்னு கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா இன்னைக்கு ராத்திரி? ஆமென். அதற்காக தான் அவர் சிங்காசனம் விட்டு நம் பார்வையில நமக்காய் வந்து இருக்கிறார். அல்லேலூயா. சிங்காசனத்தை விட்டு எங்க வந்தாரு? நீங்கெல்லாம் எப்படின்னா போங்கடா, நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன்னு அவர் இல்லை. அவர் என்ன பண்ணாரு? எங்க வந்துட்டாரு? நம்மை தேடி வந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக மரித்து இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். உங்க காணிக்கை இருந்துச்சுன்னா நீங்க காணிக்கை செலுத்தலாம். ஒரு பாடலை பாடுவோம். பொழுது உடைய காணிக்கையில் நீங்க செலுத்துங்க. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீதே, தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீதே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை சரி அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை சரி அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றம் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை சரி அன்பு என்றென்றும் மாறாதே. அற்புதம் அற்புதமே. ஓ என்னை சரி அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடே என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடே என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே. இயேசுவின் அன்பு என்னை சரி அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அற்புதம் அற்புதமே. ஓ என்னை சரி அன்பு என்
என்றென்றும் மாறாததே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் தான் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ராத்திரில இந்த வார்த்தை கேட்கும்போது வார்த்தையில ஒரு பலம் நமக்குள்ள வருது. எந்த நிலைமையில எந்த சூழ்நிலை நீங்க வந்து எனக்கு தெரியாது. ஒரு சோரோடு வந்திருக்கலாம், ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம், ஒரு பயத்தோடு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அன்னைக்கு யோசுவாட்ட பேசும்போது அவருக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருந்துச்சு. அன்னைக்கு அப்பதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற, பயப்படாதப்பா, நான் மோசேயோடு இருந்தது போல. எத்தனையோ சாட்சி கேட்டிருக்கிறீங்க, பைபிள்ல நிறைய வசனங்களை நிறைய சரித்திரங்களை படிச்சிருக்கிறீங்க, இங்க அநேக சாட்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அதே ஆண்டவர் தான் உன்னை நடத்துவார். உன்னை விடவே மாட்டாரு, உன்னை விட்டு விலகவே மாட்டாரு, உன்னை கைவிடவே மாட்டாரு. இன்னைக்கு ராத்திரி படுப்பீங்க, நாளை காலைல நல்லா எழுந்திருப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குவீங்க, காலைல எழுந்து பலத்தோடு கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராய் நீங்கள் நடந்து போய்கொண்டே இருப்பீங்க, நீங்கள் கடந்து போய்கொண்டே இருப்பீங்க. பயம் வரும்போது ஒண்ணு சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இயேசு என்னை விட்டு விலகவில்லை, நான் இயேசுடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் இயேசுடைய பிள்ளை. இயேசு என்னை மீட்டு இருக்கிறார், இயேசு என்னை ரட்சித்து இருக்கிறார், இயேசு இந்த வாய்ப்பை சொல்லி இருக்கிறார், இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். இயேசுன்னு சொல்ற பாக்கியம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த இயேசுன்ற வார்த்தை காரியத்தை மாத்திரும். அந்த இயேசுன்ற வார்த்தை ஒரு பெரிய ஜீவனை கொடுத்துடும். அந்த இயேசுன்ற வார்த்தை ஜெயத்தை கொடுத்துடும் சொல்லி நீங்க தைரியமா அதையே சொல்லிட்டு இருங்க. அந்த இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஆண்டவரே, நான் யாரை பத்தியும் பேசலையே, ஏதோ காரியத்துல சொல்ல இயேசுவை சொல்றோம். இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறவர் என்று, அந்த இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பு, அந்த இயேசுடைய அற்புதம் செய்கிற வல்லமை, இந்த ராத்திரில யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு வந்தார்களோ, எப்படிப்பட்ட சோர்வோடு வந்தார்களோ, எப்படிப்பட்ட வியாதியோடு வந்தார்களோ, எப்படிப்பட்ட தேவையோடு வந்தார்களோ, அதற்கு ஒரு பதிலை தருவதாக என்று சொல்லி ராத்திரி நாங்கள் நம்பி இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போற ஆண்டவரே, கர்த்தர் ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் ஜெயத்தையும் தந்து திரும்ப இதே இடத்துல வந்து போய் ஆராதிக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.